ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 35 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம டே 35 எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், மார்னிங் கண்ணில் உடனே குளிச்சுட்டு அப்புறம் நான் மாட்டை எடுத்துன்னு இன்றைக்கி மண்டே இல்லையா, நம்ம சிவப்பா கோயிலுக்கு வந்து இன்றைக்கி எல்லா புறாவும் வந்துருந்துச்சா, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை அந்த தீனி எல்லா புறாவுக்கு போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கேஸ் பங்குக்கு வந்து ஒரு 5-10 கேஸ் போட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டு அந்த ரிதம்ஸ்ன்ற ஒரு மியூசிக் கிளாஸ் இருக்குது, அங்கே வந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்கு என்னடா விக்கி மியூசிக் கிளாஸ்லாம் வந்துட்டு இருந்தானே கேட்குறீங்க. மியூசிக்கோ கற்றுக்கணும் எனக்கு லைஃப்பில். நான் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நானே மியூசிக் போட்டுருப்பேன். அதுக்கு தான் அதோ கொஞ்சம் கற்றுலான்ட்டு கேட்கலான்ட்டு கொட்டேஷன்லாம் போட்டுன்னு போயிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கிளாஸை கற்றுக்கணும். நான் நிறையா விஷயம் கற்றுன்னு இருக்கேன். அது விஷயம் எல்லாத்தையும் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். ஓகே வாங்க போகலாம். இது எதுக்கு நான் கற்றுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அப்புறம் ஒரு பிக்கப் வந்துச்சா, அவங்கள கூப்பிட்டு போயின்னு இருக்கேன். ஃபஸ்ட் கியர் போட்டுன்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு கியர் விழுந்துனே இல்லை, நானும் போட்டு கை வழியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் கூப்பிட்டே கேரேஜுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் நைட் டூருக்கு போன மாதிரி இருந்துச்சா, எங்கள் அப்பா ஃபோன் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்கினாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோ வந்துச்சு. இது எங்கள் வீட்டு ஓனர் பையன் ஹாய் சொல்லின்னு இருந்தான். அப்புறம் சேட்டலைட் பஸ் ஸ்டாப் வந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பஸ் ஏறிட்டோம். எங்கள் அக்கா வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். ஓகே மச்சி.